ஒரு மோட்டார் சைக்கிளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். லா வந்து நம்மள அதை வந்து அலோவ் பண்ணாது. ஸ்டாக்காக வாங்குற மோட்டார் சைக்கிள் மாதிரியே இருக்கணும், ஆர்டிஓவில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மி அப்படின்னாலும் உலக அளவில் வந்து ஒரு மோட்டார் சைக்கிளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகம். இது வந்து கஸ்டம் மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா புல்லட்டை வாங்கினா அந்த புல்லட்டை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ் பண்ணுறதுல நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப காலமாக இது வந்து லீகல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராயல் என்ஃபீல்டு இதை வந்து ரொம்ப வருஷமாக ஒத்துக்க கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக நிறைய மோட்டார் சைக்கிளுக்கு அவங்களே வந்து கஸ்டம் பில்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக்கை வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்கள் பேரை கூட அதில் பதிச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கஸ்டம் அவைலபிலிட்டி வந்து ராயல் என்ஃபீல்டே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் ஐக்மா அப்படிங்கிற ஒரு மோட்டார் ஷோ நடக்கும். இது வந்து 2021 SG 650 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாடலை வந்து அங்கே டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. இது வந்து ஃபியூச்சரில் இந்த கான்செப்ட் மாதிரியே நாங்கள் ஒரு பைக் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2018 நமக்கு வந்து ட்வின் சிலிண்டர் இன்டர்செப்டாரை லான்ச் பண்ணாங்க. அந்த இன்டர்செப்டார்லேருந்து அப்படியே கான்டினென்டல் GT வந்தது. கூடவே நமக்கு வந்து கரெக்டாக 1 year பேக் வந்து மீட்டியார் 650 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ஷாட்கன். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ரைடிங் ஸ்டைல் இருக்கு. இப்போ மார்க்கெட்டில் சிங்கிள் சிலிண்டரையும் தாண்டி எனக்கு வந்து ட்வின் சிலிண்டர் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப சூப்பரான போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட இன்டர்செப்டர், கான்டினென்டல் GT, அதுக்கப்புறம் சூப்பர் மீட்டியார், இப்போ வந்து ஷாட்கன். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் இருக்கிற இன்ஜின் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சூப்பர் மீட்டியாரில் இருக்கிற அதே இன்ஜின், அதே ஃப்ரேம் தாங்க. 648cc 47 HP ப்ரொடியூஸ் பண்ணுது. 52.3 Nm டார்க் பவர் இதில் இருக்குது. இதில் இருக்கிறது ஏர் கூல்டு பேரலல் ட்வின் சிலிண்டர். அதனால வந்து ட்வின் சிலிண்டரோட அந்த ரம்யமான எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக நடந்த மோட்டோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் தான் இதை வந்து அன்வீல் பண்ணாங்க. அப்போவே நான் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்துருங்க. இப்போ இந்த மோட்டார் சைக்கிள் நமக்கு ரைட் பண்ணி பார்க்கறதுக்காகவே கிடச்சிருக்கு. ஆப்வியஸ்லி இது வந்து சூப்பர் மீட்டியாரோட இன்ஜின் அப்படிங்கிறதுனால இன்ஜினில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கண்டிப்பாக அதே மாதிரி பிஹேவியர் தான் இருக்கும். இதோடைய மிட்ரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஹைவேலையும் சரி சிட்டிக்குள்ளரையும் சரி நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. இதை ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஃப்ளாட்டான இந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு அப்ரைட் பொசிஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து ராயல் என்ஃபீல்டில் இந்த பட்டன்ஸ் எல்லாமே எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது எல்லாமே வந்து சூப்பர் மீட்டியரில் இருக்கிற அதே தான் வந்து இதுக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சேம் தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. அண்ட் சூப்பர் மீட்டியாருங்கிற சேம் இன்ஜினுங்கிறதுனால அதில் இருக்கிற அந்த பிக்கப் வந்து செமையாக இருக்குது. ஸோ இனிஷியல் பிக்கப்பெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது ட்வின் சிலிண்டருங்கிறதுனால அந்த ட்வின் சிலிண்டரில் உருவாகிற அந்த 47 HP வந்து ரொம்ப ஸ்மூத்தாக உங்களை வந்து செமையாக என்ஜாய் பண்ண வைக்கும். சூப்பர் மீட்டியார் கண்டிப்பாக நிறைய பேர் ஆல்ரெடி ஓட்டியிருப்பீங்க. ஆல்ரெடி சூப்பர் மீட்டியாருக்கு ஒரு சின்ன ரைட் விலாகே நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது சேம் இன்ஜினுங்கிறதுனால சூப்பர் மீட்டியாரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட ரைடிங் பொசிஷன் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ பாருங்கள், இதோட ரேடியஸ், இதோடைய வீல் பேஸ் வந்து ரொம்ப சின்னதுங்கிறதுனால இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. இந்த மோட்டார் சைக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஹிமாலயனை வந்து ரைட் பண்ணோம். அதோட ரிவ்யூவில் ராயல் என்ஃபீல்டு சஸ்பென்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதோடைய டியூனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் சிட்டியில் ஓட்டுறப்ப லெஃப்ட் ரைட்டுன்னு கார்னர் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்காகவே இதை ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன குழியில் கூட அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம கைக்கும் ஹிப்புக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது இந்த மோட்டார் சைக்கிளோட நேச்சர் அப்படின்னு சொன்னாலும் சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது இந்த மோட்டார் சைக்கிளோட ஒரு சின்ன மைனஸ். இதை ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் கவனிச்சா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இன்டர்செப்டரையும் கான்டினென்டல் GTயும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய ஆல் இண்டியா ரைட்ஸே பண்ணியிருக்காங்க. லாங் ரைட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இன்டர்செப்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் இன்ஜின், ரொம்பவே ஸ்மூத்தான ரொம்ப ரிலையபிளான ஒரு இன்ஜின். வேர்ல்டு லெவலில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ப்ராப்பரான ஒரு இன்ஜின் செஞ்சுருவாங்க. அந்த ஒரு இன்ஜினில் வெரைட்டி ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸை வந்து உருவாக்குவாங்க. இந்த விஷயத்தை ராயல் என்ஃபீல்டும் ரொம்ப சூப்பராக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 650cc இன்ஜினை ரொம்ப அழகாக நிறைய மோட்டார் சைக்கிளுக்கு இதை வந்து மேக் பண்ணுறாங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மோட்டார் சைக்கிள்ஸை வாங்கிக்கலாம். இதோட கோர் DNA, இதோட பவர், இது எல்லாமே வந்து சேம் தான். இதோடைய ஸ்டைல் தான் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. சூப்பர் மீட்டியாருக்கும் இதுக்கும் என்ன பெரிய சேஞ்ச் அப்படின்னா இதோட
எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த உடனே இது வந்து ஒரு அப்ரைட் ரைடிங் பொசிஷன் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிள். சூப்பர் மீட்டியர்ல வந்து நீங்க ஒரு க்ரூசிங் பொசிஷன்ல உட்காருவீங்க, ஒரு மாதிரி இந்த பொசிஷன்ல இருக்கும். ஆனா இது வந்து அப்ரைட் ஃபிளாட்டான ஹேண்டில் பார் இருக்கு இதுல. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான சேஞ்சு. மூணாவது, இந்த மிட் செட் ஃபுட் பேக். யூஸ்வலாக வந்து மிட்டியரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஃபுட் பேக். நான் மிட்டியரில் உட்காந்தேன்னா இப்படி உட்காருவேன், ஃபுட் பேக் இங்கே இருக்கும். ஆனால் ரைடரோட சீட்டிங் பொசிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்படி கை வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஹேண்டில் பார்லேருந்து என்னோட ஷோல்டர்லேருந்து ஹிப்லேருந்து ஃபுட் பேக்லேருந்து ஹேண்டில் பார். ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வந்து ஒரு பைக்கோட ரைடிங் பொசிஷனே சேஞ்ச் ஆகும். க்ரூசருக்கு ஒரு மாதிரியான ட்ரையாங்கிள் இருக்கும், இந்த மாதிரி வந்து ரெட்ரோ பைக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்போர்ட்டிவ் பைக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுட் பேக் வந்து இப்படி கீழே இப்படி பின்னாடி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து அப்ரைட் பொசிஷன் மிட் செட் ஃபுட் பேக். அதனால உங்களுக்கு வந்து சிட்டியில் ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்கிறப்ப இதை வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து வளைஞ்சு நெளிஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்வியஸ்லி இன்றைக்கி நான் சென்னையில் டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப எனக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது 650 சிசியோட பவர் வந்து உங்களுக்கு தெரியும், 47 HP ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பவரில் இந்த மோட்டார் சைக்கிளை சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப எவ்வளோ ஜாலியாக இருந்தது தெரியுங்களா. நம்ம வீடியோகிராஃபர் வந்து பின்னாடி உட்காந்தாரு, ஒரு சின்ன த்ராட்டில் கூட அந்த பைக் அப்படியே சீறிட்டு போகும்போது வீடியோகிராஃபர்னால கரெக்டாக பொசிஷன் உட்கார முடியல, அப்படியே ஆனால் கொஞ்சம் மெதுவாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு இது நம்மளை வந்து ரொம்பவே ஜாலிப்படுத்தும். சரி, இந்த மோட்டார் சைக்கிளில் வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆஸ்பெக்டில் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. முன்னாடி வந்து 18 இன்ச் டயர், பின்னாடி வந்து 17 இன்ச் டயர் கொடுத்துருக்காங்க. 320 mm டிஸ்க், இங்க வந்து 300 mm டிஸ்க். ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 120 mm டிராவல் பண்ணும் சஸ்பென்ஷன். ரியர்ல வந்து ட்வின் ஷாக் அப்சார்ப் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் சீட் ஹைட். மீட்டியர்ல பாத்தீங்கன்னா 740 mm இருக்கு, ஆனா இதுல வந்து 795 mm, 55 mm வந்து அதிகமா இருக்குங்க. அதனாலதான் இந்த ரைடிங் பொசிஷன் வந்து ஒரு அப்ரைட் பொசிஷனாவே உங்களுக்கு கிடைக்குது. இதோட வீல் பேஸ் வந்து கம்மியா இருக்கு. சூப்பர் மீட்டியர் வந்து பாத்தீங்கன்னா 1500 mm, இது வந்து 1465 mm, ஒரு 35 mm வந்து வீல் பேஸ் வந்து கம்மியா இருக்கு. வீல் பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப சென்டர்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ரைடிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா சிட்டில நீங்க லெஃப்ட் ரைட்னு வளைக்கும் போது இந்த மாதிரியான ஷார்ட் வீல் பேஸ் இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து டெக்ஸ்பெக்ல வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. சூப்பர் மீட்டியர் பாத்தீங்கன்னா 135 mm இருக்கு. இது எவ்வளவு வருங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த சீட்டை வந்து பயங்கரமா மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு சிங்கிள் சீட் தான் வேணும், நான் வந்து ஒரு மாதிரி ரெட்ரோ பைக்ல சிங்கிளா சூப்பரா போகணும், கெத்தா போகணும் அப்படின்னா இந்த ரியர் சீட்டை நீங்க ஜஸ்ட் இந்த கீயை வந்து போட்டு அழகா அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அழகா ஒரு சிங்கிள் சீட் கிடைச்சிரும். இந்த சிங்கிள் சீட்டை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க ஒரு டாப் பாக்ஸ் செட் பண்ணிக்கலாம், இல்லை லக்கேஜ் கூட வச்சுக்கலாம். இல்ல என்ன பில்லியன் தான் நான் கூட்டு போகணும் அப்படின்னா இதை அழகா இப்படி ஃபிட் பண்ணி பில்லியனை கூட்டு போயிடலாம். ஸோ இந்த விஷயம் இந்த மோட்டார் சைக்கிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கிறதுக்காக ரெண்டு சைடும் இதுல வந்து கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. அதனால பில்லியன் உட்காரும் போது அவங்களுக்கு பிடிச்சிக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கும் இந்த மோட்டார் சைக்கிளை வந்து பார்க்கிங் பண்றப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அதை மூவ் பண்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் இதுல அவங்க எல்லா மோட்டார் சைக்கிளையும் தர்ற மாதிரி டிஜி அனலாக் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப்பர் நேவிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் உங்களால பண்ண முடியும். டுவல் சேனல் ABS இருக்கு. ஹெட்லைட் வந்து LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்கலா வந்து இந்த மோட்டார் சைக்கிளை வந்து கொஞ்சம் மாடர்னா வச்சிருக்காங்க. அக்சசரிஸை பொறுத்தவரையும் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு மட்டுமே ஒரு 31 அக்சசரிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுலயும் நீங்க வந்து இந்த மோட்டார் சைக்கிளை ஒரு டூரிங் சீட் போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிரர்ஸ் மாத்திக்கலாம். இன்னுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் நிறைய இதுல வந்து நீங்க பண்ணிக்கலாம். 4 கலர்ல வருதுங்க, ஒயிட், ப்ளூ, கிரீன், கிரே அப்படிங்கிற ஒரு 4 கலர். இதோட விலை இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வரல. சூப்பர் மீட்டியர் வந்து 3,63,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் மோரார்ல சூப்பர் மீட்டியருக்கு ஈக்குவலா தான் இதுவும் இருக்கும். ஸோ 3,63,000 இருந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை வந்து எந்த பிரைஸ் ரேஞ்சில் வைக்க போறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும், சிட்டியில் நீங்கள் ரொம்ப ரைட் பண்ணுவீங்க, ப்ளஸ் அப்பப்போ ஹைவேக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னா இந்த மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரிஃபைண்டான இந்த ட்வின் சிலிண்டரை இந்த ரைடிங் பொசிஷனில் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு. நான் இதை சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் ரைட் பண்ணி பாருங்க. இந்த மோட்டார் சைக்கிள் நீங்கள் ரைட் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த மோட்டார் சைக்கிளை பற்றியான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் TJ. நன்றி.